ராய்ட்டருக்கு 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. தேவைப்பட்டால் ஈரானோடு வாரக்கணக்கில் தொடர்ச்சியான சண்டையில் ஈடுபடுவதற்கு அமெரிக்க ராணுவம் ரொம்ப பிரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிறது என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஈரானோட சண்டையிடுறதை பொறுத்தவரையில சாதாரணமாக சண்டையிட முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். ஈரானுடைய நிலப்பரப்பு பாரிய நிலப்பரப்பாக இருக்கிறது. ஈரானை தரை வழியாக சென்று லேசாக ஜெயிச்சிட முடியாது. அதே நேரத்தில் வான்வழியாக தாக்கு நடத்துறதாக இருந்தால் கூட சாதாரணமாக ஈராக்கு மாதிரி கடந்து போயிட முடியாது என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ரொம்ப பலத்தோடு இருக்கக்கூடிய ஈரானோடு சண்டையிடுவதற்கு வார கணக்குகள் ஆகலாம், பல மாதங்கள் கூட எடுக்கலாம் இந்த சண்டை முடிவுக்கு வருவதற்கு. அப்படி கூட முடிவுக்கு வந்து விடுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தையும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தையும் முடக்குவதற்கு இஸ்ரேல் ஆசைப்படுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அணுசக்தி திட்டத்தோடு நின்று கொள்வதற்கு தான் விரும்புகிறது என்கிற நிலைகளில் அண்மையில் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போய் சந்திச்சிருந்தார். சந்திச்சு அவர் என்ன சொன்னார்னா, ஈரான் மேல 3 கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வச்சிருந்தார். ஒன்று, ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை நிறுத்த வேண்டும். யுரேனியத்தை அவங்க செறிவூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை நீங்க நிறுத்தணும். அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வளமை மாதிரி நீங்க கொண்டு வரணும். ஏற்கனவே 2008 செஞ்ச மாதிரி கடுமையான ஒரு ஒப்பந்தமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சார். இரண்டாவது, ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்புகளுடைய எல்லையை குறைக்க வேண்டும். ஈரான் 2000 கிலோமீட்டர் முதல் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற அளவுக்கு ஏவுகணைகளை தயாரித்து வைத்திருக்கிறது. இதனை 300 கிலோமீட்டருக்குள்ள நீங்க மட்டுப்படுத்தணும். இது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது, ஹிஸ்புல்லாக்கள், அதே போன்று ஈராக்ல செயல்படக்கூடிய கதாய்பு ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு, அதே நேரத்தில் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ், இது போன்ற அமைப்புகளுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளுக்கும் ஆயுதங்கள் கொடுப்பதையும் பொருளாதார உதவி செய்வதையும் ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும். இந்த 3 ஒப்பந்தத்தையும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வாங்க என்பதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் எந்த இடத்துலையுமே இந்த 2வது 3வது கோரிக்கைகளை பற்றி பேச மறுக்கிறார். எங்கேயுமே அவர் இதுவரைக்கும் வெளிப்படையாக பேச வாய்ப்பு இருக்கிறது, இதுவரைக்கும் பேசல. எந்த இடத்துலையுமே நீங்க ஆதரவு கொடுக்கிறத நிறுத்தணும் இந்த குழுக்களுக்கு என்கிறத அவர் சொல்லல. அதே மாதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பற்றி அவர் பேசவும் இல்லை. அவருக்கு பிரச்சனையாக இருக்கிறது நீங்க அணு ஆயுதம் தயாரிச்சிட கூடாதுங்கிறது மட்டும்தான். அதை வச்சு தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய